பூச்சி மருந்து அடித்த காய்கறிகளை உண்ணுவதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி கடலூர் மாவட்ட வேளாண்மை அதிகாரி பேசிய பதிவை ஆடியோ ரெக்கார்டாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை காதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. இனி அந்த ரெக்கார்டுக்குள்ளே போகலாம் வாங்க. இப்ப நான் திருப்பி பேசுறேன். அந்த 3 நாள் விஷத்தை எடுத்துக்கிறோம். இன்னைக்கு அடிக்கிறீங்க, 3 நாள் கழிச்சு என்னவா மாறும்? பாதியா குறையிறதுன்னா என்னவா மாறும்? 3 நாள் கழிச்சு 50%, அடுத்த 3 நாள் கழிச்சு 25%, அடுத்த 3 நாள் கழிச்சு 12, அடுத்த 3 நாள் கழிச்சு 6, அடுத்த 3 நாள் கழிச்சு 3, அடுத்த 3 நாள் கழிச்சு 1.5, அடுத்த 3 நாள் கழிச்சு 3/4, இப்படித்தான் ஜீரோவாகும். இதுதான் பூச்சி மருந்தோட கெப்பாசிட்டி. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட்டுக்கு வந்துடவா? முத கண்டுபிடிச்சால DDT, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடிச்ச இடத்துல ஜீரோ ஆகிறதுக்கு அந்த பூச்சி மருந்துக்கு 60 வருஷம் ஆகும். 2வது நீங்க சொன்ன மாலத்தியான் அடிச்ச இடத்துல ஜீரோ ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆகும். 3வது இப்ப நீங்க பயிருக்கு மேல தடவி வைக்கிறான நியோனிகோட்டினாய்ட்ஸ் அடிச்ச இடத்துல ஜீரோ ஆகிறதுக்கு 3 வருஷம் ஆகும். இதுதான் அடுத்த டெக்னாலஜி. இப்ப திருப்பி பாயிண்ட்டுக்கு வர்றேன். நெல்லு பால் பிடிக்கிற தருணம் வந்துச்சு, மாலத்தியான் வாங்கினீங்க, பயிருக்கு மேல அடிச்சிட்டீங்க, 180 பூச்சி செத்துச்சு. பயிர் பால் பிடிக்கிறதுல இருந்து எத்தனை நாள் கழிச்சு அறுவடை? அது ரகத்தை பொறுத்து 1 மாசம், 1.5 மாசம், 2 மாசம், நீண்ட கால ரகம் அப்படின்னே வச்சுக்கிறோம். 2 மாசம் கழிச்சு அறுவடை. மாலத்தியான் ஜீரோ ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் சொல்லியிருக்கேன்? 5 வருஷம். இப்ப 2 மாசம் கழிச்சு நெல்லை அறுக்கிறீங்க. நெல்லு தனியா வைக்கோல் தனியா பிரிக்கிறீங்க. இப்ப நெல்லுக்குள்ளேயும் வைக்கோலுக்குள்ளேயும் அரிசிக்குள்ளேயும் விஷம் இருக்குமா இருக்காதா? எத்தனை பர்சன்ட்ங்கிறத உங்க கற்பனைக்கு விட்டுறேன். இப்ப அடுத்து 3வது பாயிண்ட், பூச்சி மருந்து. அந்த எஞ்சிய நஞ்சாவும் தங்கும் நஞ்சாவும் அந்த உணவுப் பொருளுக்குள்ள இருக்கிற அந்த எஞ்சிய நஞ்சு தங்கும் நஞ்ச ஒரு உயிருள்ள பொருள் சாப்பிட்டா அந்த விஷம் டைரக்டா போய் உயிருள்ள பொருளோட ஈரல்லையும் கொழுப்புலையும் தான் படியும். இது 3வது பாயிண்ட். இப்ப வைக்கோல் யாருக்கு போகுது? மாடு. மாடு திருப்பி நமக்கு என்ன கொடுக்குது? பால்ல என்ன மீட்டர் போட்டு அளந்து பாலுக்கு ரேட் எழுதுறீங்க கூட்டுறவு சொசைட்டில? லாக்டோமீட்டர். லாக்டோமீட்டர் எதை அளக்குறதுக்கு? ஃபேட்டு, கொழுப்பு. விஷம் எங்க படியும் சொன்னேன். அப்ப மாடு உங்களுக்கு என்ன பால் கொடுத்துருக்கு? மாலத்தியான் பால். விஷப்பால்லாம் கதை. மாலத்தியான் வைக்கோல் தின்னுச்சு, மாலத்தியான் பால். மாலத்தியான் பால் யாருக்கு போகுது? குழந்தைகளுக்கு. தாய்ப்பாலுக்கு அடுத்த பால் மாலத்தியான் பால். அடுத்து நெல் எடுத்துக்கிட்டு ரைஸ் மில், அரிசி தனியா உமி தனியா. உமி யாருக்கு போகுது? மாடு முன்னாடியே 1% மாலத்தியான் வைக்கோல் தின்னுருக்கு, இப்போ 1% உமி திங்குது. வெளியே வர்ற பால்ல 2% திருப்பி கதைக்கு வர்றது. மாடு தின்னது போக உமி மிஞ்சி போச்சு. வீட்டுல யாருக்கு? மாடு தின்னது போக மிஞ்சின உமி யாருக்கு? கோழிக்கு. வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தா என்ன அடிக்கிறது? கோழி அடிச்சு எந்த பீஸ் மாமியார் மருமகனுக்கு அன்போட வைப்பாங்க? ஈரல் பீஸ். இந்த மாத மாமியா தான் லெக் பீஸ், பழைய மாமியா ஈரல் பீஸ் தான் வைப்பாங்க. இப்ப அரிசி எடுத்து சமைக்கிறீங்க. அரிசி வழியா ஒரு தடவை அடிச்ச பூச்சி மருந்து மாட்டு பால் வழியா ரிட்டர்ன் ஆயிடுச்சு, நாட்டு கோழி வழியா ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அரிசி வழியா ரிட்டர்ன் ஆயிடுச்சு. அடுத்த கதை இருக்கு. அடிக்கிற பூச்சி மருந்து கரெக்டா நெல்லு மேல மட்டும் படல, நெல்லு வயல்ல தேங்கி இருக்க தண்ணியில விழுகுது. நெல்லு வயல்ல தேங்கி இருக்கிற தண்ணியை பூரா வடிச்சு பக்கத்துல இருக்க குளத்துல என்ன வளர்க்கறது? மீன். கோழி அடிக்காத அன்னைக்கு என்ன அடிக்க? மீன். என்ன மீன்? மாலத்தியான் மீன். குளத்து மீன் உங்க ஊர் விஷம், கடல் மீன் ஊர் உலகத்து விஷம். அப்ப நீ சொல்றத பார்த்தா நீ பீதியை கிளப்புறதுக்கு வந்திருக்கியா? அப்ப பிளேட்ல இருக்க எல்லா ஐட்டமுமே விஷம் தானா? யார்கிட்ட கதை பேசுற? இதை நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலதான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்க கவனத்துக்கு கொண்டு வரும். அடிச்ச நஞ்சு அந்த எஞ்சிய நஞ்சாவும் தங்கும் நஞ்சாவும் அடிக்கிற வெயிலுக்கும் மழைக்கும் பனிக்கும் பயிர்ல விஷம் முக்காவாசி காலியாகி பிபிஎம் லெவல்ல தான் நஞ்சு இருக்கு. பிபிஎம்னா என்ன? அந்த பிபிஎம் மனசுக்குள்ள நீங்க கொண்டு வரணும். ஒரு துளி விஷத்தை 10 லட்சம் பங்கு போட்டா, ஒரு துளி விஷத்தை 10 பங்கு போட்டாலே கண்ணுல பார்க்க முடியாது. நீ 10 லட்சம் பங்கு போட்டா அதுல 5 பங்கு விஷம் அரிசியில இருக்கு, அதுல 10 பங்கு விஷம் காய்கறிகள்ல இருக்கு, அதுல 15 பங்கு விஷம் காலிஃபிளவர்லயும் முட்டைக்கோசுலயும் இருக்கு. ஏன்டா அவ்வளவுதானடா விஷம் இருக்கு, எனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா, இந்த அளவு ஒரு துளியில 10 லட்சத்துல 5 பங்கு விஷம், 10 பங்கு விஷம், 15 பங்கு விஷம் உள்ள ஒவ்வொரு உணவு பொருளையும் நீங்க 10 வருஷம் சாப்பிட அந்த 10 ppm 15 ppm இருக்கிற பொருள் ஆக ஆக நீங்களும் உயிருள்ள பொருள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஈரல்லையும் கொழுப்புலையும் விஷம் படிய ஆரம்பிக்குது. கண்ணுக்கு தெரியாத பூச்சிய ஒரு துளி விஷத்தை வச்சா பூச்சி அப்படி இது பண்ணி டபக்குன்னு மண்டையை போட்டுரும். 75 கிலோ பாடி வெயிட் நம்ம மண்டையை போடணும்னா அந்த மருந்து பாட்டில் மூடி எல்லாம் பூச்சி மருந்து பாட்டில் டப்பாவெல்லாம் எடுத்து நக்கிட்டெல்லாம் சாக முடியாது. மருந்து பாட்டிலே உள்ள போகணும்.
100 ml விஷம் உள்ள போனாதான் நீங்க மண்டைய போட முடியும். 10 வருஷத்துல அந்த பிபிஎம் லெவல்ல உங்களோட ஈரல்லையும் கொழுப்புலையும் விஷம் செட்டில் ஆயிருச்சுன்னா 10வது வருஷத்துல அந்த 100 ml விஷம் உள்ள வந்துடும். வந்த உடனே செத்து இருந்தோம்னா இந்நேரம் எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறி இருப்போம். அங்கதான் அடுத்த சிக்கல் ஆகி போச்சு. என்ன சிக்கல்? விஷம் வேற எதுவும் வேலையை காட்டல. இதுக்கு பேரு ஸ்லோ பாய்சன். அப்படியே பூச்சி மருந்து டப்பா எடுத்து இது பண்ணா உடனே வைகுண்டமோ பரலோகமோ. இது உள்ள வந்தது எல்லா பக்கமும் வெளியாகி ஈரலையும் கொழுப்புலையும் படிஞ்சது. என்ன வேலை பாக்குதுன்னா உடல் உள் உறுப்புகளின் செயல்பாடுகளில் குறைபாடுகள். இதயத்துக்கு மேல இருக்க சதை கொழுப்பு சதை. இதயம் ஒரு நிமிஷத்துக்கு 120 தடவை விரியணும், 80 தடவை சுருங்கணும். இதயத்துக்கு மேல இருக்க சதையில கொழுப்புல விஷம் சேர்ந்துருச்சுன்னா இதயம் 120க்கு பதிலா 140, 160. உங்க டாக்டர் உங்களுக்கு என்ன எழுதுவாரு? ஹை பிபி. சுருங்கிறது 80 சுருங்கணும், அதுக்கு பதிலா 60, 40. உங்க டாக்டர் உங்களுக்கு என்ன எழுதுவாரு? லோ பிபி. அப்படி இதயத்துக்கு கீழே வாங்க. கல் ஈரல், மண் ஈரல், 2 ஈரல். விஷம் எங்க படியும்னு சொன்னேன்? ஈரல். 2லயும் சுரக்கிற பித்த நீர் சொல்ற என்சைம் தான் டோட்டல் பாடியோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியவே நம்ம இது பண்ணணும். நம்ம திங்கிற தீனி செரிமானம் ஆகணும்னா இந்த 2 பேரும் முக்கியமான பார்ட்டி. இந்த 2 பேரும் விஷமாயிட்டான்னா அப்புறம் நம்ம தீங்கி என்ன தீனி. அப்படி இந்த பக்கம் வாங்க. சிறுநீரகம். சிறுநீரகத்துக்கு மேல இருக்க சதை கொழுப்பு சதை. கொழுப்பு சதையில விஷம் படிச்சுன்னா சிறுநீரகத்தால ஒழுங்கா வேலை செய்ய முடியாது. கிட்னி ஃபெயிலியர். நீ சொல்றதெல்லாம் கதை மாதிரி தெரியுது, ஆனா கொஞ்சம் பீதி கிளம்புது. என்னதான் சொல்ல வர்ற? பூச்சிக்கொல்லின்னு சொல்ற விஷம் உணவு பொருள்கள்ல படிஞ்சு உணவு வளையத்துல ஊடுருவி உங்க உடம்புக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம், ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேல இந்த பதிவை எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவை எவ்வளவு பகிர முடியுமோ அந்த அளவுக்கு பகிர்ந்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறை உருவாகிறதுக்கு வழிவகுக்கும். இந்த பதிவு மூலிமா ஒரு விவசாயி மனசு மாறினா கூட இந்த கருத்து கூறின கடலூர் மாவட்ட வேளாண்மை அதிகாரி செல்வம் சாருக்கும் எஃப்எம் ரேடியோவுக்கும் இதை பகிர்ந்த எனக்கும் ஒரு திருப்தி கிடைக்கும்.